பெரிய பெரிய நாடுகள்கிட்ட இதை கேள்விப்பட்டிருப்போம், அந்த ஹனி டிராப்பிங் அப்படின்ற விஷயம். நேற்று ஒரு சின்னத்திரை நடிகை வந்து ஃபர்ஸ்ட் 5 நிமிஷம் அந்த ப்ரெஸ் மீட்டில் ஒன்றுமே இல்லை, அந்த லாஸ்ட் ஒரு நிமிஷம் வந்து ரொம்ப பெரிய விளைவை ஏற்படுத்திடுச்சுன்னு சொல்லலாம். சீமான் அவர்கள் கொடுத்து இந்த பீடோஃபைல் மேட்டர், இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? சொன்ன மாதிரி அவனுடைய முதல் 4 நிமிடங்கள் கூட பேர்திருச்சி உருவாக்கலை, எல்லாம் தான் பண்ணுறவங்க தானே அப்படின்னு தெரியுது. ஆனால் சீமான் அவர்கள் வரைக்கும் அதை முயற்சி பண்ண ட்ரை பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி தான் நமக்கு வந்து சில விஷயங்களை உணர்த்துது. அப்போ என்னன்னா, இதற்கு பின்னாடி வெறும் தனிப்பட்ட நபர்கள் மட்டுமல்ல, அரசியல்வாதிகளும் இருக்காங்க. 18 வயது 18 எட்டாவது ஒரு குழந்தைய வச்சு இந்த மாதிரி ஒன்று பண்ணலான்னு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு அவங்க சொல்லும்போது நமக்கு எவ்வளோ வந்து திக்குன்னு இருக்கு மனசு. அப்போ இப்பெல்லாம் கூட பண்ணுவீங்களாடா நீங்க? ஒரு தேன் ஒரு இடத்துல இருக்குன்னா அதை நம்ம தேனா அப்படின்னு பார்க்க போனா நம்ம மாட்டிக்குவோம். 4 நாள் இதை பற்றியே பேசிட்டு இருந்திருக்காங்க. 4 நாள் பேசுனதை தாண்டி அங்கே கான்ஃபரன்ஸில் ஒரு 2-3 பேர் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு சைடு என்னன்னா, இந்த திட்டத்தை ஒருங்கிணைத்த நபருக்கு பின்னால் எத்தனை குழந்தைகள் இருக்கும்? ஒரு கட்சி தலைவரை வந்து ஈஸியாக அவரால் டார்கெட் பண்ணிட முடியுது, ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜால் பிடிச்சிட முடியுன்ற அந்த தைரியம் வருது இல்லை? அப்போது சந்தேகப்படுறதுன்னு ஆயிடுச்சு, எல்லாரையும் சந்தேகப்படணுன்ற ஒரு கேள்வி தான். இப்போ கட்சிக்குள்ளேயே ஏதோ ஒரு நெட்வொர்க் இருக்கா? அவருக்கு வந்து ஒரு நெட்வொர்க் இருக்கு. அந்த நெட்வொர்க் இவங்களுக்குலாம் தெரியாத நெட்வொர்க். யாருக்கு? இவர் எப்படியாச்சும் காலி பண்ண நினைக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு ஒரு நெட்வொர்க்கே தெரியாதனால என்னமோ ட்ரை பண்றாங்க. ஆனா கண்டிப்பா சிக்கி சீரழிஞ்சு சின்னாபின்னமாக போறது அவர் டார்கெட் பண்றவங்களா தான் தவிர சீமான் ஆக மாட்டாங்க. FT பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு அருண்மொழிவர்மன் சார் தான் இருக்காங்க. வாங்க பேசலாம். ஐயா வணக்கம். வணக்கம். இப்போ நம்ம பெரிய பெரிய நாடுகள்கிட்ட இதை கேள்விப்பட்டிருப்போம், அந்த ஹனி டிராப்பிங் அப்படின்ற விஷயம். நேற்று ஒரு சின்னத்திரை நடிகை வந்து ஃபர்ஸ்ட் 5 நிமிஷம் அந்த ப்ரெஸ் மீட்டில் ஒன்றுமே இல்லை, அந்த லாஸ்ட் ஒரு நிமிஷம் வந்து ரொம்ப பெரிய விளைவை ஏற்படுத்திடுச்சுன்னு சொல்லலாம். சீமான் அவர்கள் கொடுத்து இந்த பீடோஃபைல் மேட்டர், இதை எப்படி நீங்க பாக்குறீங்க? ரொம்ப அதிர்ச்சியா இருக்குங்க. என்னன்னா, நீங்க சொல்ற மாதிரி தான் இது வந்து, நான் அதை கூட சுருக்கி பார்க்கல. வெளிநாடுகளை தாண்டி நம்ம ஊர்ல இந்த பாலிடிக்ஸ்குள்ள பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்கன்றது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பேரதிர்ச்சியை உருவாக்கி இருக்குது. ஏன்னா, ஒரு பிசினஸ் எனிமி ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிசினஸ் எனிமியை வீழ்த்துறதுக்காக அல்லது அந்த பிசினஸ் எனிமியோட ட்ரிக்ஸ் என்ன, அவன் எப்படிலாம் அவன் விஷயத்த ஃபாலோ பண்றான், எப்படிலாம் அவன் பண்றான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவே இந்த மாதிரி பண்ணக்கூடிய ஹனி டிராப்பிங் வேலைகள்லாம் நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம். அல்லது வந்து பர்சனல் மோட்டிவ் இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு என்ன பிடிக்கல, எனக்கு உங்களை பிடிக்கலன்னா நம்ம ஏதோ ஒன்று விஷயங்களை தப்பா பண்றோம், தவறு பண்ணி அவரை வந்து கண்டுபிடிக்கலான்னு சில பேர் ட்ரை பண்ணுவாங்க. இதெல்லாம் கூட தப்பு தான். ஆனா இதெல்லாம் இந்த மாதிரிலாம் சிச்சுவேஷன்ல பயன்படுத்துறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆனா இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க சொன்ன மாதிரி அவனுடைய முதல் 4 நிமிடங்கள் கூட பேர்திருச்சி உருவாக்கலை, எல்லாம் தான் பண்றவங்க தானே அப்படின்னு தெரியுது. ஆனால் சீமான் அவர்கள் வரைக்கும் அதை முயற்சி பண்ண ட்ரை பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி தான் நமக்கு வந்து சில விஷயங்களை உணர்த்துது. அப்போ என்னன்னா, இதற்கு பின்னாடி வெறும் தனிப்பட்ட நபர்கள் மட்டுமல்ல, அரசியல்வாதிகளும் இருக்காங்க. ஏன்னா, பொலிட்டீஷியன்ஸோட ஒரு நேர்மையின் ஒரு சின்னத்தில் மட்டும் நேர்மையாக இருக்கணும். எங்கே இருக்கணும் அப்படின்னா, எதிரியை நேரடியாக எதிர்கொள்ள தயாராக இருக்கணும். நான் உன்னை களத்தில் சந்திக்கிறேன்னா, நீ என்னை சந்திக்கிறேன்னா நம்ம வீழ்த்துவோம். நம்ம மக்கள்கிட்ட போய் போட்டி போடுவோம். அதை நான் பணம் கொடுக்குறேன், பணம் கொடுக்கல, அதெல்லாம் செகண்டரி. நீ ஜெயிக்கிறியா நான் ஜெயிக்கிறேனாங்கிறதா மேட்டர்னா கூட ஒத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் ஒருத்தருடைய தனிப்பட்ட விவகாரத்தில் எப்படியாச்சும் உள்ள நுழைஞ்சு, அதுவும் ஒருத்தர் அதுக்கு சிக்காதவர்னு தெரிஞ்ச பிறகு அதை ட்ராப் பண்ண முயற்சி பண்ணுது. நீங்க ரொம்ப வார்த்தையை சரியா பயன்படுத்துறீங்க. ஹனி டிராப்பிங். அது ஒரு தேன் ஒரு இடத்துல இருக்குன்னா அதை நம்ம தேனா அப்படின்னு பார்க்க போனா நம்ம மாட்டிக்குவோம். அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் இது. அப்ப என்ன, அதுவும் பீடோஃபைலை வச்சு நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஒரு வயதுக்கு வராத ஒரு குழந்தை, அதாவது ஒரு 18 வயது 18 எட்டாவது ஒரு குழந்தைய வச்சு இந்த மாதிரி ஒன்று பண்ணலான்னு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு அவங்க சொல்லும்போது நமக்கு எவ்வளோ வந்து திக்குன்னு இருக்கு மனசு. அப்பா இப்படிலாம் கூட பண்ணுவீங்களாடா நீங்க அப்படின்னு. உண்மையிலேயே இந்த விவகாரத்துல இவங்க வந்து ஒரு ராக்கெட்டா கூட இருப்பாங்க. இவங்க இதுல மாட்டி இருக்கிற ஒரு நபரா இருக்கிறாங்க. இதை பண்ண ஒரு ராக்கெட்டை கூட அதை பண்ணுவோம். ஏன்னா 80 லட்சம்னு சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய். ஏன்னா இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் கட்சியோட, ஒரு ஸ்டேட் பார்ட்டியோட லீடரை நீங்க டிஃபேம் பண்ணீங்கனாலே முடிஞ்சு போச்சு இல்ல, டோட்டலா முடிச்சிடலாம். இப்ப இதுக்கு முன்னாடி பல விஷயங்களை வந்து தொடர்ச்சியா ட்ரை பண்ணிட்டே இருந்தாங்க. தனிப்பட்ட அவருடைய வாழ்க்கையில் நடந்த விவகாரத்தை வச்சு அதை பூதாகாரப்படுத்தி அதுல எப்படியாச்சும் நம்ம போய் வீழ்த்த முடியும்னு பார்த்தாங்க. எல்லாருடைய தனிப்பட்ட வாழ்க்கையுமே வச்சு பூதாகரப்படுத்தி வீழ்த்தணும்னு நினைக்கிறது ரொம்ப மலினமான செயல் என்ன கேட்டீங்கன்னா. ஒருத்தர் அரசியல் ரீதியா நீங்க கொள்கை, கோட்பாடு, தத்துவங்களை முன் வச்சு நீங்க அதுக்கு ஒரு மாற்றாக நீங்க முன் வைக்கிறீங்களா, அதில் பேசுங்க, போட்டி போடுங்க, சண்டை போடுங்க, மக்களை மீட் பண்ணுங்க, ஓட்டு வாங்குங்க, ஜெயிங்க, தூங்க, ரெண்டாவது விஷயம். ஆனால்
தனிப்பட்ட ஒருத்தரை டிஃபேம் பண்ணாதான் நம்மளால பிழைக்கும்னு நினைக்கிறதுங்கிறது அப்பட்டமான சுயநல அரசியல். இது வந்து ஒரு மிக கேவலமான ஒரு அரசியலுங்க. அப்ப இந்த அரசியலை சீமானுக்கு எதிராக பயன்படுத்த பிளான் போட்டிருக்கிறாங்கன்னு கேள்விப்படும்போது நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சீமானுக்கு பண்ணவங்க வேற யாருக்கு வேணா பண்ணுவாங்க இதை. இப்ப இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும் முதல்ல. இது சாதாரணமான விஷயமே கிடையாது. ஒரு சாதாரண ஒரு பெண்ணை வந்து ஒருத்தர் இவ்வளவு தூரம் பழகி அதன் பிறகு ஏமாத்திருக்கிறான் அப்படின்னா இவனோட ஒரு நெட்வொர்க் கண்டிப்பா இருக்கும். இந்த நெட்வொர்க் யாருங்கிறத கண்டுபிடிக்கணும். இந்த நெட்வொர்க் வந்து என்ன பண்ணும்னா யாரை வேணா எங்க வேணா எப்படி வேணா போட்டு தள்ளலான்ற லெவலுக்கு போவாங்க. கிட்டத்தட்ட ஒரு சின்ன ஒரு பாலியல் கூலிப்படைன்னு சொல்லலாம் இவங்களெல்லாம். அந்த மாதிரியான பண்ணக்கூடிய ஆட்கள். நீங்க சொன்ன மாதிரி நம்ம இந்த பிரபலமான ஒரு புத்தகம் இருக்கு. அந்த புத்தகத்தோட சொல்லியிருப்பாங்க, பெண்களை வந்து ஒரு விஷயத்துல ஒரு இடத்துல நடக்கக்கூடிய விஷயங்களை வெளிக்கொண்டு வருவதற்காக ஒரு சிப்பு மாதிரி பயன்படுத்துவாங்க. அவங்க மூலமா தான் உங்களுக்கு விஷயமே வெளியில வரும். அவங்க உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு கருப்பு ஆடு மாதிரி இருப்பாங்க. ஆனா அது உங்களுக்கு தெரியாது. நல்லா பழகுவாங்க, பேசுவாங்க. அதெல்லாம் கூட வேற விஷயம் சார். அது புரிஞ்சுக்கலாம். ஓகே, ஒருத்தரை வந்து உள்ள அனுப்புறாங்க, ஒரு உளவாளி போல் அனுப்புறாங்க. அந்த உளவாளி சொல்ற ஒரு ரகசிய வாக்குமூலம்னு ஒரு புத்தகம் இருக்கும் பாத்தீங்கன்னா, அந்த புத்தகத்துல அதெல்லாம் வரும். அப்போ பொருளாதார அடையாளம் ஒப்புதல் வாக்குமூலம் அந்த புத்தகத்துல வரும். அப்ப இந்த மாதிரி நீங்க பண்றீங்கன்னா அவங்களால புரிஞ்சுக்க முடியும். ஓகே, இப்பெல்லாம் வந்து ஒரு விஷயம் ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு. ஆனால் இது வந்து ரொம்ப கேவலமான விஷயம் இல்லையா? அவர் ஒரு அறையில தங்கி இருப்பாராம். அந்த அறையில ஒரு பிள்ளை போயிட்டு வர மாதிரி ஒரு விஷயத்தை சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்துட்டா போதும், அவரை டேமேஜ் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறது வந்து இவங்க வந்து எந்த எல்லைக்கும் போவாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம். இதை வந்து முளையிலேயே கிள்ளி எறியணும். இந்த நபர் பின்னாடி இருக்கக்கூடிய இந்த ராக்கெட்டை கண்டுபிடிச்சு இவங்களை ஒட்டுமொத்த பேரை எக்ஸ்போஸ் பண்ணா மட்டும்தான். நான் உண்மையிலேயே சொல்றேன், இது சீமானுக்கு மட்டும் இல்ல, நாளைக்கு இந்த கூலிப்படைய வேற ஏதாவது ஒருத்தன் பயன்படுத்துவான். அவன் மற்ற தலைவர்களுக்கு எதிராக பயன்படுத்துவான். இது எவ்வளவு ஆபத்தான அறிகுறி பாத்தீங்களா? இதை வந்து காவல்துறை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்ப இன்னும் எந்த வழக்குமே அது திரும்பி சொல்றாங்க, இது வந்து இருமுனை கத்தி போல. நீங்க ஒருத்தனை குத்த எடுத்துட்டு போறீங்க, அங்க யாருமே இல்ல, வெறும் செவுறு தான் ஆச்சுன்னா குத்தன திருப்பி உங்கள்ட்ட வந்து குத்தம். அது இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த இருமுனை கத்தின்னு தெரியாம அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இதை பயன்படுத்துறவங்க பின்னணி எனக்கு என்னமோ ஏதோ ஒரு அரசியல் நோக்கம் இருக்குமோ, இதுக்கு பின்னாடி அரசியல்வாதிகள் இருக்காங்களோ சந்தேகம் நமக்கு எழுகிறது. ஏன்னா சீமான குறி வைக்கிறீங்க, ஏன் இப்ப அவரை குறி வைக்கணும்? என்ன காரணம்? ஒரு கட்சியினுடைய தலைவரை குறி வச்சு இதை பண்றீங்க அப்படின்னா இதை யார் சொல்லி பண்றீங்க? யாருக்காக பண்றீங்க? சீமானுக்கு தனிப்பட்ட விரோதிகள் யாரா இருக்காங்களான்னு, சீமானுக்கு பொலிட்டிக்கல் எனிமீஸ் யாருன்னு நமக்கு தெரியும். அது நமக்கு வெளியில தெரிஞ்ச விஷயம் தான். அரசியல் ரீதியா, கருத்தியல் ரீதியா, கோட்பாடு ரீதியா அவங்க எதிர்க்கிறேன் அப்படின்னு பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்ப இதை யார் பண்ணியிருப்பாங்க? அண்மையில சில பேரை எழுதுற விஷயத்தெல்லாம் நான் பார்க்குறேன். சீமானா வந்து நாம் தமிழர் கட்சியை வந்து பெரியார் விமர்சனம் பண்றாங்க, இவங்களை எந்த எல்லைக்கும் போய் அழிக்கணும், இவங்க அழிக்கிறதுக்கு அப்புறம் வேற வழி கிடையாது, அதுக்காக பெரியார் எந்த எல்லைக்கும் போவான் அப்படிலாம் பேசுறாங்க. நமக்கு சந்தேகம் வருது நிறைய பேர் மேல. இதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் காவல்துறை நடவடிக்கை எடுக்காம விட்டாங்கன்னா இது பேராபத்தை நோக்கி கொண்டு போய் விடும். இது தமிழ்நாட்டுக்கே அவலங்க. குழந்தைகளை, பெண் குழந்தைகளை ஒரு ராக்கெட்ல இருக்கிறவன் பயன்படுத்துறான், ஒரு செக்ஸ் ராக்கெட் பண்றவன், ஒரு புரோக்கர், ஒரு பொறுக்கி பயன்படுத்துறான் அப்படின்னா இதெல்லாம் எவ்வளவு பெரிய கொடூரம் தமிழ்நாடு நடக்கிறது. இதெல்லாம் காவல்துறை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா இது காவல்துறைக்கு அசிங்கம். காவல்துறைக்கு தலைவராக இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு பேரசிங்கம். அதனால சீமான அவரோட பேரை துணை நடிகை சொல்றாங்கன்னா அவன் எவ்வளவு லீக் அவுட் பண்ணிருப்பான்னு பாருங்க. அது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. 4 நாள் இதை பத்தியே பேசிட்டு இருந்திருக்காங்க. 4 நாள் பேசுனதை தாண்டி அங்க கான்ஃபரன்ஸ்ல ஒரு 2-3 பேர் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப இவருக்கு ஒரு மாஸ்டர் மைண்ட் இருக்கணும். நம்ம இதையும் எடுத்துக்கணும். இன்னொரு சைடு என்னன்னா இந்த திட்டத்தை ஒருங்கிணைத்த நபருக்கு பின்னால எத்தனை குழந்தைகள் இருக்கும் அப்படின்ற ஒரு சந்தேகம். அதை யோசிச்சு பாருங்க. அதான் திரும்பி சொல்றேன், இவன் வந்து ஒரு சாதாரண ஒரு குட்டி கூலிப்படையின் தலைவனா இருப்பான். இவனுக்கு மேல ஒரு ஆள் இருப்பாங்க, மேல ஒரு ஆள் இருப்பாங்க. அது யாருன்னு இவனுக்கே தெரியாது. ஏன்னா நாளைக்கு இவன் வெளியில வந்து சிக்கிக்கிட்டான்னா இவன் அவங்கள போட்டு கொடுக்க கூடாதுல்ல. அதனால பார்க்காம கூட இருந்திருப்பான். வெறும் போன்ல கூட பேசுற ஒரு கூலிப்படை ஆளா இருப்பான். ஆனா இவங்களுடைய எய்ம் என்னன்னு அதனாலதான் சந்தேகம் வருது. இதுக்கு பின்னாடி வேற யாரோ ஒரு பெரும்புள்ளி இருக்க வாய்ப்பு இருக்கு. அது யாருன்னு கண்டுபிடிக்கணும். அவங்க பணபலம் படைத்தவர்களா, அதிகார பலம் படைத்தவர்களா, கட்சி பலம் படைத்தவர்களா, அடியாட்கள் பலம் படைத்தவர்களாங்கிறத விசாரிக்கணும். விசாரிச்சா தான் உண்மை வெளியே வரும். போற வர்றவர் மேல பண்றது இல்லைங்க. இது ஒரு ஸ்டேட் பார்ட்டியோட ஸ்டேட் கோஆர்டினேட்டருங்க. அவரு தலைமை ஒருங்கிணைப்பாளரா இருக்கிறார். ஒரு கட்சிக்கு 40 லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்கிறாங்க. அந்த கட்சியுடைய தலைவருக்கு
ஒருத்தர் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பிளான் பண்றான் அப்படிங்கிறது இந்த காவல்துறைக்கு தான் அசிங்கம். ஏற்கனவே இதே தமிழ்நாடு தலைநகர சென்னையில ஒரு தேசிய கட்சியினுடைய ஒரு மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங், அவரை சாதாரணமா சாயங்காலம் 6 மணிக்கு ஒரு 5 பேர் சேர்ந்து கூலிப்படி வெட்டி படுகொலை பண்ணான். அப்ப என்ன கேட்டோம், ஏங்க ஒரு தேசிய கட்சியான அதனுடைய மாநில தலைவருக்கு அந்த கதினா என்னங்க நடந்துகிட்டு இருக்கு? சட்டம் ஒழுங்கு யார் கையிலங்க இருக்குது? அமித்ஷா கையில இருக்குதா, ஸ்டாலின் கையில இருக்கான்னு கேட்டோமா இல்லையா? நம்ம காவல்துறை யார் கட்டுப்பாட்டுக்குன்னு கேட்டோமா இல்லையா? ஏன்னா காவல்துறையோட உளவுத்துறையோட வேலையே எந்தெந்த பார்ட்டியோட லீடர்ஸ் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக இருந்தாலும் ஆதரவாக இருந்தாலும் அவர்களுடைய உயிருக்கோ அவர்களுடைய மற்ற விஷயங்களுக்கோ தப்பான விஷயங்கள் பண்றவங்க யாரா இருந்தா கண்டுபிடிக்க வேண்டியது உங்களுடைய கடமை தான். இன்னைக்கு வரைக்கும் அர்ஜுன் சம்பத்துக்கு காவல்துறையுடைய பாதுகாப்பு உண்டு, வேலூர் இப்ராஹிமுக்கு காவல்துறை பாதுகாப்பு உண்டு. அவங்க தொடர்ச்சியாக அரசாங்கத்தை இழிவுபடுத்தி இந்த அரசாங்கத்துக்கு எதிராக பேசுறவங்க தான். ஆனா அவங்களுக்கும் ஒரு பாதுகாப்பை இந்த அரசாங்கம் தான் தங்களுடைய காவல்துறை மூலமா கொடுக்குறாங்களா இல்லையா? ஏன் முக்தாருக்கு கொடுக்குறாங்களா இல்லையா? முக்தாருக்கு கொடுக்கறது வேற ஒரு விஷயம், அது முக்தாருக்கு கொடுத்துதான் ஆகணும். ஏன்னா முக்தார் அரசை காப்பாற்றுறதுக்காக பலவிதமான முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்காரு. முக்தாரும் கொஞ்சம் மலினமா பேசக்கூடிய ஒரு ஆள் தான். அப்ப இவங்க எல்லாருக்குமே கொடுக்குறாங்க. ஏன் கொடுக்குறாங்கன்னா இவங்க பேசுறது மோசம்னு தெரியும், இவங்க மோசடிக்காரங்கன்னு அவங்களுக்கு தெரியும். ஆனாலும் அவங்க உயிரை பாதுகாக்கிறது ஒரு அரசின் கடமை. பாதுகாக்கிறாங்க, அச்சுறுத்தலுக்குன்னு பாதுகாக்கிறாங்க. அப்போ ஒருத்தர் அசிங்கப்படுத்தி வீழ்த்தணும்னு நினைக்கக்கூடிய எண்ணம் யாருக்குங்க வரும்? இது நீங்க சொல்ற மாதிரி தொடர்ச்சியா பேசியிருக்கிறாங்க, கான்ஃபரன்ஸ் காலில் பேசுறாங்கன்னா இது ஏன் கவனிக்கப்படாம இருக்குது? ஏன் இதை நீங்க வழக்கு எடுத்து விசாரிக்கல? ஏன் நடவடிக்கை எடுக்கல அவங்க மேல? இன்னும் நீங்க இப்போ சாதாரணமா கடந்து போக ஒரு விஷயம் கிடையாது. இது குறிப்பாக நாம் தமிழர் கட்சியை குறி வைக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுது. நாம் தமிழர் கட்சியை குறிப்பா யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, ஏன்னா இப்ப அந்த கட்சி பாத்தீங்கன்னா மிக முக்கியமாக பெண்களுடைய ஒரு பங்களிப்பு அந்த கட்சியில் ரொம்ப அதிகம். ஃபார் எக்ஸாம்பிள் 50% நான் பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கட்சி சில பேர் சொல்லலாம் அவர் பணத்துக்காக நிப்பாட்டுறாரு, டம்மியா தட் இஸ்லாம் செகண்டரி. அதெல்லாம் எனக்கு செகண்டரி. இப்போ நீங்க ஒரு கட்சி ஆரம்பிக்கிறீங்க சார், கட்சி ஆரம்பிச்சு ஆட்சிக்கு என்ன சார் பண்ணுவீங்க அப்படின்னு நீங்க சொல்றத உங்களால என்னெல்லாம் முடியுமோ குறைந்தபட்சம் வித்தவுட் எனி பவர் அதை நீங்க பண்ணி காமிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன சொல்றாரு, நான் பணங்கள்ல தென்னங்களுக்கு தடையை நீக்குவங்கிறாருல, குறைந்தபட்சம் அவரால் என்ன பண்ண முடியும்னா பனைமரம் ஏறி கல்ல இறக்க முடியும். இறக்குறாரா? பண்றாரு. இதெல்லாம் நான் பண்ணுவேங்கிறாரு. நான் விவசாயத்தை அரசு தொழிலா மாத்துவேன்றாரா? அதுக்கான என்ன முயற்சியோ அதை பண்றாரு. அப்ப அதே மாதிரி தான் மற்ற விஷயங்கள் நம்ம பார்க்கணும். பெண்களுக்கான இடஒதுக்கீடு 50% பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்துட்டேன். 117 இடத்துல நான் பெண்கள் நிப்பாட்டுவேன், 117 ஆண்கள் நிப்பாட்டுவேன். 40 20 பெண்கள் 20 ஆண்கள்னு சொல்லி நிப்பாட்டுறாருல்ல. இப்போ பெண்களுடைய பங்களிப்பு ரொம்ப அதிகமா இருக்குது. இப்ப நீங்க இவர் மேலேயே ஒரு பெண்ணை வச்சு நீங்க டிஃபேம் பண்ணீங்க அப்படின்னா, அதுவும் குழந்தைய வச்சு டிஃபேம் பண்ணீங்க அப்படின்னா பார்க்குற மக்களோட மனநிலை என்ன இருக்கும்? இந்த 117 பெண்கள் இருக்காங்கல்ல, அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க சீமானை பத்தி? ஏம்மா இப்படிப்பட்ட ஒரு கட்சியிலவா நீ இருக்குன்னு கேட்பாங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு சோஷியல் என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பொலிட்டிக்கல் மோட்டிவ் இதில் இருக்குதோன்ற ஒரு சந்தேகம் இருக்கு. இதை நம்ம லெத்தார்ஜிக்கு கடந்து போகவே கூடாது சார். இது ரொம்ப 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 சீரியஸான ஒரு விஷயம். இந்த விஷயத்துல நடவடிக்கை எடுக்கணும். நாம் தமிழர் கட்சி சார்பாக நான் வைக்கிற கோரிக்கை என்னன்னா, நாம் தமிழர் கட்சியின் சார்பாக தலைவர் சீமான் அவர்கள் சார்பாக அவங்க போய் காவல்துறையில புகார் கொடுக்கணும். எப்படிங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க, என் கட்சிக்கு எதிராக என் தலைவருக்கு எதிராக பேசுறாங்க, அந்த கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர்கள் அந்த கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் போய் காவல்துறையில புகார் கொடுத்து அந்த நபர் யாருங்கிறத கண்டறிந்து ஒரு நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா உங்கள் கட்சிக்கு குறி வைக்கிறாங்க, உங்க கட்சியின் தலைவருக்கே குறி வைக்கிறாங்க அப்படின்னா இது அவங்க கடந்து போகக்கூடாது சாதாரணமாக. இப்போ இந்த விஷயத்தை எடுத்துக்கும் போது ஒரு கட்சி தலைவரை ஈஸியா அவரால் டார்கெட் பண்ணிட முடியுது, ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜால பிடிச்சிட முடியும்ன்ற அந்த தைரியம் வருது இல்ல. அப்போ சந்தேகப்படுறதுன்னு ஆயிடுச்சு, எல்லாரையும் சந்தேகப்படணுன்ற ஒரு கேள்விதான் இது. இப்போ கட்சிக்குள்ளேயே ஏதோ ஒரு நெட்வொர்க் இருக்கா அப்படின்ற மாதிரி சந்தேகங்கள் வருது. இல்லை, நான் அதை அப்படி பார்க்கல. எனக்கு என்னன்னா, ஒரு கட்சிக்குள்ள அப்படி நெட்வொர்க் இருக்குதோ அல்லது அந்த மாதிரியான சந்தேகம் இருந்துச்சுன்னா, எனக்கு தெரிஞ்சு நான் அவருடைய ஆக்ஷன்ஸ் நான் தொடர்ச்சியா வாட்ச் அவுட் பண்ணதுனால சொல்றேன், அவருக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும். இப்ப கட்சி விட்டு சில பேர்லாம் நீக்கப்பட்டாங்க, அதை வெளியே போனாங்கன்னு வச்சுப்போம். 2 வார்த்தைகள் இருக்கு நான் பயன்படுத்துறேன். நீக்கப்பட்டாங்க, அதை வெளியில போனாங்க. இவங்க எல்லாருமே திரு சீமான் அவர்களுக்கு எதிரான நிலைப்பாட்டுல கட்சிக்குள்ள வேலை பார்த்தவங்க தான். இதை நான் ரொம்ப கொஞ்சம் அவங்களோட பழகிறதுனால பேசுறதுனால நான் சொல்றேன். அந்த கட்சிகள் தொடர்ச்சியான பேட்டிகள் எடுக்கிறதுனால என்னால ஓரளவு கணிக்க முடியும் நம்மளால.
அப்படி பார்க்கிற பொழுது அவரால் முன்கூட்டியே கணிக்கக்கூடிய திறன் திரு சீமானுக்கு உண்டு. ஓ இவங்கெல்லாம் இந்த மாதிரி ஆட்களா இருக்கிறாங்களா, ரைட்டு, அப்படியே ஹோல்டு பண்ணுவோம். பேசவே மாட்டார் அவர். இப்போ காளியம்மாள் அக்கா கூட பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா அவங்க பேச முயற்சி பண்ணியிருக்கிறாங்க, அவரு தான் பேசலன்னு சொல்றாங்க. அதன் பிறகு ஒரு சமாதானத்துக்கு வந்திருக்கிறாங்க. ஆனா அப்புறம் அக்கா தான் வெளியில போயிட்டதா தகவல் வருது. அப்ப என்னன்னா அவர் ஒரு விஷயம் பிடிக்கலன்னா அதை வந்து பேசவே மாட்டாரு. ஒருத்தவங்க தப்பா இருக்கிறாங்கன்னா, தப்பு பண்ணி இருக்கிறாங்கன்னா அவரோட முதல்ல விஷயம் பேசவே மாட்டாரு. அப்புறமா அவங்க அமைதியா இருந்து அவருடைய மோடுக்கு வந்த பிறகு அவர் திருப்பி பேசுவாரு. அப்ப அப்படிப்பட்ட நபர் வந்து இன்னொன்னு சொல்றாங்க, ஒரு கொச்சி நடத்துறது, அந்த கட்சிக்கு தலைவரா இருக்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. நாட் ஓன்லி ஃபார் சீமான், திருமாவுக்கும் கஷ்டம், சீமானுக்கும் கஷ்டம், வேல்முருகனுக்கும் கஷ்டம், யாரா இருந்தாலும் கஷ்டம் தான். ஏன்னா அவங்க நோக்கி பல பேர் வருவான். எவன் கருப்பாடு, எவன் உண்மையானவன், எவன் போயன்னு தெரியவே தெரியாது. ரொம்ப கவனமா நீங்க இருக்கணும். அப்படி இருக்கும்போது சீமான் அவர்கள் கவனமா தான் இருக்கிறாங்க. கட்சிக்குள்ள இருந்து இதை பண்ண வாய்ப்பு இல்லைங்க. ஏன்னா அது ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் கட்சிக்குள்ள இருந்து பண்றாங்கன்னா. எனக்கு என்னமோ கட்சிக்கு உள்ள இருக்கிறாங்க அப்படிங்கிற சந்தேகம் சுத்தமா தொழிலும் கிடையாது. இந்த கட்சியை ஒழிக்கணும் அல்லது சீமான ஒழிக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவ் வந்து சில குறிப்பிட்ட தரப்பினருக்கு இப்போ அதிகமா உருவாகி இருக்கிறது. நான் வெளிப்படையா சொல்ல விரும்பல. ஒரு கொள்கை தலைவரெல்லாம் வந்து கையில வச்சிருக்கிறவங்களுக்கே உருவாகிட்டு இருக்குது. அப்படிப்பட்ட பின்னணி கொண்ட இயக்கத்தினர் யாரேனும் இதை செய்திருக்கால் அது செய்ய துணிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா they will go to the extreme, any extreme. உயிருக்கும் எந்த எக்ஸ்ட்ரீம், அதான் நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன், உள்ள அடக்கிட்டேன். எனி எக்ஸ்ட்ரீமுக்கு அவங்க போவாங்க. சீமானை வந்து காலி பண்ணணும் அப்படின்னு எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவாங்க. அப்போ அந்த சுதாரிப்போட தான் திரு சீமான் இருக்கிறார். அந்த சுதாரிப்பு கூடவா இல்லாம இருப்பாரு. ஆனா கெடுவாய்ப்பா என்ன சொல்றான்னா, இவங்க யாருக்குமே தெரியல, திரு சீமானவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பொலிட்டிக்கலி ஒருத்தரோட கருத்து முரண்பாடோட இருக்கலாம், பட் பர்சனலா யாரும் கருத்து முரண்பாடு இருக்க மாட்டாரு. பர்சனலா அப்படி இருக்க மாட்டாரு. நீங்க சிஎம்மோட மீட்டிங் நீங்க அப்படிதான் நீங்க பாத்துக்கலாம், எடுத்துக்கலாம். பொலிட்டிக்கலி வந்து ஒரு திட்டுறாரு, பேசுறாரு, திராவிடத்தை ஒழிப்பன்றாரு, திமுகவுக்கு நான் தாண்டா எதிரிங்கிறாருன்னு சொன்னாலுமே கூட ஒன் டு ஒன் பேசுறாருல்ல, நம்ம அதை வந்து ஒரு பாசிட்டிவா தான் பார்க்கணும். அதுக்குள்ள பல பேர் பல விமர்சனங்களை வைக்கிறாங்க. தட் இஸ் தேர் பாயிண்ட் ஆஃப் வியூ, நான் தப்பு சொல்லலை. பட் பொலிட்டிக்கலா நீங்க கொஞ்சம் வெளியே இருந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபைன் அப்படின்னு தான் தோணும். அப்ப அவருக்கு வந்து ஒரு நெட்வொர்க் இருக்கு. அந்த நெட்வொர்க்கு இவங்களுக்குலாம் தெரியாத நெட்வொர்க். யாருக்கு? இவர் எப்படியாச்சும் காலி பண்ண நினைக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு ஒரு நெட்வொர்க்கே தெரியாது. தெரியாதனால என்னமோ ட்ரை பண்றாங்க. ஆனா கண்டிப்பா சிக்கி சீரழிஞ்சு சின்னாபின்னமாக போறது அவர் டார்கெட் பண்றவங்களாம் தான் தவிர சீமான் ஆக மாட்டார். இப்போ இதோட அந்த செயின் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த செயின் ஆக்டிவிட்டினா ஒரு சிஎம் அவர்களை போய் சந்திக்கிறாங்க, அடுத்த நாள் வந்து அந்த விசாரணை, விஜயலட்சுமி அவங்களோட விசாரணைக்கு வந்து வழக்கறிஞர் ஆஜராகலன்னு ஒருத்தவங்க சொல்றாங்க. இன்னும் அதுக்கு அடுத்த நாளே இந்த பிரஸ் மீட் வருது. இந்த செயின் ஆஃப் ஆக்டிவிட்டியை எப்படி பாக்குறது? இல்ல, நான் இதுல வந்து எதையுமே தொடர்புபடுத்தலைங்க. ஏன்னா இது மூணுமே வேற வேற. நிறைய பேர் தவறா நினைச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா, அந்த நடிகையினுடைய வழக்கு வந்து இங்க ஏதோ ஆஜராகல அப்படி, அதெல்லாம் வந்து சுத்தமான ஹம்புக்கு. அந்த வழக்கே என்னன்னு இவங்க யாருக்குமே தெரியாது. அந்த வழக்குன்னா ஸ்குவாஷ் பண்றதுக்கான குவாஷ் பண்ணுங்க, முடிச்சு விடுங்க அப்படிங்கிறதுக்கான வழக்கு. அதுல வந்து அரசு தரப்பு ஆஜராக வேண்டிய அவசியமே இல்லை. எதுக்கு அவங்க ஆஜராகணும்? ஏன் குவாஷ் பண்ணி விடுங்கன்றாங்க. இதுக்கு முன்னாடியே நீதிமன்றம் தான் சொல்லுச்சு, பேசி தீர்த்துக்கோங்க, நீதிமன்றம் தான் சொல்லுச்சு. அவங்க குவாஷ் பண்ணுங்க, அவங்க பேச வரலன்றாங்க. திருப்பி அவங்க வந்து வேற ஒரு விஷயத்துக்கு இப்ப அப்ரோச் பண்றாங்க. அவ்வளவுதான். இதுல அரசுக்கான ரோலும் கிடையாது, அரசு போய் பேச வேண்டிய தேவையும் கிடையாது, அவர் மீட்டிங்கும் இதுக்கும் சம்மந்தமும் கிடையாது. என்னன்னா நம்மளா புரிஞ்சுக்க வேண்டியதுதான், நம்மளா அதை அடிச்சு விட வேண்டியதுதான். அடிச்சு விடுறாங்க. அது ரெண்டுமும் டுபாகூர் ஃபேக்கு. இந்த பெண்மணி வழக்கும் வந்து நம்ம தொடர்புபடுத்தி பார்க்க முடியாதுங்க. ஆனா என்னன்னா அந்த பெண்ணுக்கு செய்தி கிடைச்சிருக்கு, செய்தி கிடைச்சனாலும் சொன்னாங்க. செய்தி கிடைக்கலன்னா இப்ப வந்து நான் இன்னொன்னு சொல்றேன், ஒருத்தவங்க தெளிவா இருக்கிறாங்க. இன்னொன்னு, இப்ப சீமான் அவர்கள் தனியாலாம் இருக்க மாட்டாரு. இன்னொன்னு சொல்றேன், அவர் தனியா இருக்கிற ஆளே கிடையாது. எப்போதுமே அவர் சுத்தி ஒரு 10 பேர் 20 பேர் இருந்துகிட்டே இருப்பாங்க. சும்மா நான் ஒரு அறைக்குள்ள சொல்ற 10 பேர் 20 பேர், வெளியிலனா நீங்க ரொம்ப ஆட்கள் கூட்டமா தான் அவர் இருப்பாரு. அப்படிப்பட்ட ஒரு நபரை இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னா சான்ஸே கிடையாது. ஆனா அவர்த்த ட்ரை பண்றான், அதுக்கான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்றது எவ்வளவு டேஞ்சரஸான ஒரு விஷயம். அப்ப அதை களை எடுக்க வேண்டிய தேவை இங்க உளவுத்துறைக்கு இருக்குங்க. உளவுத்துறை வந்து நாட் ஒன்லி டு ப்ரொடெக்ட் சிஎம், தமிழ்நாட்டினுடைய தலைவர்களை பாதுகாக்கணும். அவங்க யாருக்கு நாளைக்கு நயினாருக்கு ஒன்றுனாலும் தமிழ்நாடு உளவுத்துறை தான் பொறுப்பு. நயனார் ஒருத்தர் வந்து குத்திட்டு போனா சும்மா இருப்பீங்களா நீங்க? தப்பு இல்ல அது, அது ரொம்ப டேஞ்சரஸான ஒரு விஷயம். அப்ப அதெல்லாம் பாதுகாக்கணும். இவங்க அப்படி கடந்து போறதுங்கிறது நாளைக்கு இவங்களுக்கே ஆபத்தா முடியும். இப்போ முதலமைச்சருக்கோ துணை முதலமைச்சருக்கோ ஒருத்தவங்க இந்த மாதிரிலாம் பண்றாங்க அப்படின்னு ஒரு செய்தி எங்க வெளியே வந்துச்சுன்னா அது எவ்வளவு பேர் செஞ்சிருவான ஒரு விஷயம்.
நம்ம முதலமைச்சருங்க, நம்ம டெபுட்டி சிஎம்ங்க அந்த என்னதான் நமக்கு வரும். நம்ம டெபுட்டி சிஎம்மே ஒருத்தன் பண்ணலான்னு ட்ரை பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சா நம்ம கோவம் தான் வரணும். நம்ம கோவம் வரணும். ஆக்சுவலி கோவம் வந்து அதை யாரும் நடவடிக்கை எடுங்க உடனே நம்ம சொல்லணும். சூமட்டாக எடுத்ததெல்லாம் பண்ணணும். இவங்கெல்லாம் பண்ணுவாங்களான்னு தெரியல. அதனால தான் சந்தேகமா இருக்கு எனக்கு. அது வேற ஏதோ ஒரு பொலிட்டிக்கலி ஏதோ ஒரு 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 மோட்டிவ் இருக்கு. இது பின்னாடி வேற யாரோ இருக்காங்க. ஒரு சந்தேகம் இருக்கு. நம்மளால வெளியில சொல்ல முடியல. ஒரு சந்தேகம் இருக்கு. அது என்னன்றத அரசாங்கமும் காவல்துறை தான் கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த மாதிரி ஹனி ட்ராப் விஷயத்துக்கு வந்து இந்தியாவுக்குள்ள பேர் போனதுன்னா பிஜேபி வந்து இந்த மாதிரி பல பேரை ட்ராப் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்துன்னா திமுக அப்படி சொல்லிட முடியாது. ஏன்னா ஒரு விஷயம் இருந்தால் அதை பெருசாக்குவாங்களே தவிர அப்படி சொல்லிட முடியாது. இந்த மாதிரி திமுக பண்ணதே கிடையாது. இது மாதிரி பண்ணது இல்லை. இப்போ நமக்கு சந்தேகம் என்னன்னா பிஜேபி சைடு போகுது. காரணம் என்னன்னா ஏற்கனவே நிறைய சேனல்ஸ்குள்ள எல்லாம் சில பேர் வந்து மதன் ரவிச்சந்திரனா இருக்கட்டும், சில பேர் வந்து கேமரா வச்சு எடுத்து கேடி ராகவனோட சம்பவம் ஞாபகம் இருக்கும். அது மாதிரி இது மாதிரி இருக்கும்போது இந்த ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப சைலண்டாவே இருக்கு. இப்போ அண்மையில சவுக்கு அவர்களோட வீடியோ எடுத்து போட்டதுக்கு அப்புறம் அவர் எங்கேயுமே காணோம். இப்போ வந்து ரொம்ப சைலண்டா இருக்காரு. எனக்கு ஒரு மாதிரி சந்தேகமா இருக்குல்ல. தெரியல. இன்னொன்னு சொல்றேன், அவரோட நான் பேசினது இல்ல, பழகினது இல்ல. ஆனா அவர் இருக்கிற இடத்துல எல்லாம் நான் இருந்திருக்கேன். நான் வந்து அவர் முதல்ல ஆதல்ல வந்து வேலை பார்த்தேன். நான் ஆதல்ல இருந்தேன். அவர் வெளியே போகும்போது நான் உள்ள போனேன். அவ்வளவுதான். அவரோட எனக்கு பழக்க வழக்கங்களே கிடையாது. ஆனா அவரோட பழகினவங்களாம் என்கிட்ட பேசியிருக்காங்க, அவரை பத்தி ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் இதுல பின்னாடி இருக்காருலாம் எனக்கு தெரியலங்க. எனக்கு அதெல்லாம் எனக்கு அந்த மாதிரி சந்தேகம். நான் அவரை யோசிக்கவே இல்லை. நான் ரொம்ப நாள் ஆச்சு அவரை பத்தி யோசி. நீங்க சொல்லும் போது அவரை பத்தி யோசிக்கிறேனே நானு. ஏன்னா இந்த மாதிரி விஷயம்னா அவர் தானே வருவாரு. தெரியல. சாரி, எனக்கு அவரை பத்தி எதுவும் தெரியாது. பல கேள்விகளுக்கு உங்க நிதானமான தெளிவான பதில் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப மிக்க நன்றிங்கய்யா.